இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எபோலா பொது சுகாதார அபாயம் அதிகம் ஆபத்தாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோயினால் ஏற்பட்டுள்ள பொது சுகாதார அபாயத்தை ஆபத்து எனும் நிலையில் இருந்து அதிக ஆபத்து எனும் நிலைக்கு உலக சுகாதார நிறுவனம் உயர்த்தியுள்ளது. அந்நோயினால் பதிவு செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டெட்ரஸ் அதனம் கேப்ரியல் தெரிவித்துள்ளார். காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் வேகமாக பரவி வருகிறது. முன்னதாக உலக சுகாதார நிறுவனம் தேசிய மற்றும் வட்டார அளவில் அபாயத்தை அதிகமாகவும் உலக அளவில் குறைவாகவும் மதிப்பிட்டிருந்தது. தற்போது நாங்கள் எங்கள் அபாய மதிப்பீட்டை திருத்தி தேசிய அளவில் மிக அதிகமாகவும் வட்டார அளவில் அதிகமாகவும் உலக அளவில் குறைவாகவும் மதிப்பிடுகிறோம். இதுவரை காங்கோ ஜனநாயக குடியரசில் 82 நோய் தொற்றுகளும் 7 உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகளும் பதிவாகியுள்ளன. ஆனால் காங்கோ ஜனநாயக குடியரசில் இந்த நோய் பரவல் மிகவும் அதிகம் என்பது நமக்கு தெரியும். தற்போது கிட்டத்தட்ட 750 சந்தேகிக்கப்படும் நோய் தொற்றுகளும் 177 சந்தேகிக்கப்படும் இறப்புகளும் உள்ளன என்றார் அவர். காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா நோய் பரவல் உலக அளவில் கவலைக்குரிய ஒரு பொது சுகாதார அவசர நிலையாக தொடர்ந்தாலும் உலக அளவில் குறைந்த அளவிலான ஆபத்தையே ஏற்படுத்துவதாக WHO முன்னதாக கூறியிருந்தது. வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு எதிராக குரல் கொடுங்கள் என மலேசிய பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நாட்டில் உள்ள ஒரு சிறுபான்மை குழுவினர் சமுதாயத்திற்கு எதிராக பரப்பி வரும் வெறுப்பு மற்றும் அவதூறு கருத்துகளுக்கு எதிராக அமைதியை விரும்பும் பெண்மையினர் குரல் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை ஒரு சிறுபான்மையினரின் கொடுங்கோன்மையை பிரதிபலிப்பது போல் தோன்றுவதாக அவர் கூறினார். அதாவது அவதூறுகளை பரப்பும் சத்தமிடும் கோபமடைந்த நபர்களை கொண்ட ஒரு சிறிய குழு பெரும்பான்மையான மக்களின் மீது தங்கள் விருப்பத்தை திணிக்க முயல்கிறது என்றார். இப்போது சத்தமிடும் சிறுபான்மையினர் கோபத்துடனும் கொடூரத்துடனும் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி வெறுப்பை விதைத்து அவதூறுகளை பரப்பி மற்றவர்களின் பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது சிறுபான்மையினரின் கொடுங்கோன்மை போல் தோன்றுகிறது. ஒரு சிறிய ஒரு பெரிய குழுவை கட்டாயப்படுத்தும் ஒடுக்குமுறையும் கொடூரமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். நமது நாட்டை காப்பாற்றவும் ஒன்றாக இணைந்து முன்னேறவும் பெரும்பான்மையினர் தங்கள் மனசாட்சியிலிருந்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நேற்று வெசாக் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மடானி நல்லிணக்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆற்றிய முக்கிய உரையில் அவர் கூறினார். சீனா நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு சம்பவத்தில் 82 பேர் பலி. சீனா ஹான்ஷி எனும் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு சம்பவத்தில் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 9 பேரை காணவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுவரை 23 சுரங்க தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். கின்யுவான் மாவட்டத்தில் உள்ள லியூஷென்யூ நிலக்கரி சுரங்கத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வெடி விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது சுரங்கத்தினுள் இருந்த 247 தொழிலாளர்களில் 201 பேர் அதிகாலைக்குள் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் வெடிப்பு ஏற்பட்ட நிலக்கரி சுரங்கத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். ஓப்ட்ரிஸ் 4.2 உள்ளூர் ஆடவர் கைது. நேற்று காலை தெலங்கானு மெராங்கில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ட்ரிஸ் 4.2 சோதனை நடவடிக்கையில் லாரி ஓட்டுநரான உள்ளூர் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவ்வாடவர் சுமார் 1600 ரிங்கிட் மதிப்புடைய உதவித்தொகைக்கு உட்பட்ட 500 லிட்டர் பெட்ரோலை இரு கலனில் வைத்திருந்தது கண்டறியப்பட்டதை அடுத்து அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று காலை மணி 7:30 அளவில் போலீஸ் உறுப்பினர்கள் 5 உட்பட உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கேபிடிஎன் உறுப்பினர்கள் எண்மர் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து 30 வயதிற்கு உட்பட்ட அவ்வாடவர் கைது செய்யப்பட்டதாக தெலங்கானு கேபிடிஎன் இயக்குனர் முகமது முப்சிலாட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த பெட்ரோல் நிலையத்தில் உதவித்தொகைக்கு உட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் கசிவு ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து 2 வாரங்களாக உளவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முகமது முப்சி கூறினார்.
சிறப்பு அனுமதி பெர்மிட்டை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. எரிவாயு நிலையத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு அந்த பெர்மிட் செல்லுபடி ஆகாது என நம்பப்படுகிறது. தொடர் சோதனையில் சந்தேக நபரிடம் இருந்து 8 செல்லுபடி ஆகாத பெர்மிட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன என்றார் அவர். வலிமையான நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சிகளில் ஒற்றுமை அவசியம். மலேசியாவை உருவாக்குவதில் முந்தைய தலைவர்கள் அமல்படுத்திய ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மை உணர்வு தற்போது குறைந்து வருவதாக தெரிகிறது. ஆகவே வலிமையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நாட்டை கட்டி எழுப்பும் முயற்சிகளில் அது மீண்டும் நினைவூட்டப்படுவது அவசியமாகும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ள இன, மத மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் பிரிவினைக்கானது அல்ல, மாறாக அவை மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு பாலம் எனவும் அவர் கூறினார். நமது வேறுபாடுகளை நாம் ஒன்றிணைத்தால் மட்டுமே இந்த நாடு வலிமை பெறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையில் நமது வேறுபாடே நமது பலம். மலேசியா முன்னேறி செல்வதற்கு நமது பன்முகத்தன்மையே ஒரு பலம். மடானி கட்டமைப்பின் மூலம் நாட்டை ஒன்றிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற மடானி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அந்தோனி லோக் அவ்வாறு தெரிவித்தார். MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் மேலும் 12 பேருக்கு ஹோண்டா தொற்று. MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா நச்சுயிரி பறவைகள் தற்போது 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 3 உயிரிழந்துள்ளதை உலக சுகாதார நிறுவனம் WHO உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் டெனரைஃப் தீவில் அக்கப்பலில் இருந்து இறங்கிய பணியாளர் ஒருவருக்கு தற்போது அந்நோய் கண்டிருப்பதால் ஹண்டா நச்சுயிரியலால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக WHO தலைவர் டெட்ரஸ் அதனம் கேப்ஜெரியல் தெரிவித்துள்ளார். அவர் நெதர்லாந்தில் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதை அந்நாடும் உறுதி செய்துள்ளது. மே 2ஆம் தேதியிலிருந்து இதுவரை மரண சம்பவங்கள் பதிவாகவில்லை. இருப்பினும் தனிமைப்படுத்தும் காலம் முடியும் வரை அனைத்து பயணிகளையும் அக்கப்பல் பணியாளர்களையும் தொடர்ந்து கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நாடுகளை அவர் வலியுறுத்தினார். குறுங்கடன் சேவை குறித்து மக்களிடம் நேரில் சென்று தெரிவிப்பேர் பிரதமர். சிறு வணிகர்களுக்கு குறுங்கடன் சேவை குறித்த தகவல்களை வழங்கும் வகையில் அரசாங்க நிதி நிறுவனங்கள் நேரடியாக களத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தற்போதுள்ள கடன் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை மக்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்று கசானா ஆராய்ச்சி நிறுவனம் KRI வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். எனவே நான் PSM, தெக்கோன் பேங்க், ராக்யாட், அமானா இக்திகார், மாரா, எக்ரோ பேங்க் போன்ற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடினேன். நான் அவர்களிடம் நேரில் செல்லுங்கள் என்று சொன்னேன். நேரில் செல்ல முயற்சிப்போம். மக்களை அலுவலகத்திற்கு வர சொல்லாதீர்கள். அவர்களிடம் நேரில் சென்று அதனால் கிடைக்கும் நன்மைகளை விளக்குங்கள் என்றார் அவர். நேற்று அம்பாங் ஜியாவில் உள்ள தாமான் மெலாவாத்தி விவசாய சந்தையில் நடைபெற்ற விவசாய தொழில் முனைவோருக்கான ஆக்ரோ பேங்க் ஃபார்மா சிறப்பு திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தாமான் மெலாவாத்தி போன்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் உட்பட பல சிறு வணிகர்கள் ஒரு வணிகத்தை தொடங்குவதற்கு சுமார் 10,000 முதல் 20,000 ரிங்கிட் வரையிலான சிறிய கடன் தேவைப்படுவதாக பிரதமர் கூறினார். ஜீப் அண்ட் பிக்கப் ரக வாகனங்களுக்கு SKDS விரிவுபடுத்தப்படும். நாடு முழுவதும் தரைவழி சரக்கு போக்குவரத்து துறையில் இயங்கும் ஜீப் மற்றும் பிக்கப் ரக வாகனங்கள் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி உதவித்தொகை பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு செயல்முறை SKDS-இன் கீழ் டீசலுக்கான உதவித்தொகையை பெற தகுதி பெறுகின்றன. டீசல் உதவித்தொகையின் விநியோக செயல்முறை மேம்படுத்தப்படும் என்று மே 20ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் KBDN அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். முன்பு இருந்ததை விட இந்த வகை ஜீப் மற்றும் பிக்கப் வாகனங்களுக்கான தகுதி கேமரன் மலை பகுதிக்கு மட்டுமே இருந்தது. எனவே அதிகமான நிறுவனங்கள் பயனடைய அனுமதிக்கும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் இவ்வகை பிக்கப் மற்றும் ஜீப் வாகனங்களை வைத்திருக்கும் நிறுவனங்கள் SKDS-இன் மூலம் பயனடைவதற்கான அனுமதியையும் தகுதியையும் பெறுகின்றன என்றார் அவர். வாகன பதிவை நிறுவனம் ஒன்றுக்கு மாற்றுவதற்கான ஒப்புதலுக்கு உட்பட்டு முன்னர் தனிநபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்த ஜீப் மற்றும் பிக்கப் வாகனங்களுக்கு SKDS மூலம் டீசல் உதவித்தொகையை விரிவுபடுத்த அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக அர்மிசான் விவரித்தார்.
பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணிக்கும் சீன சமூகத்திற்கும் இடையே கெரகான் கட்சி ஒரு முக்கிய பாலமாக விளங்குகிறது. சம்சுரி பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர் அகமது சம்சுரி முக்தார் தங்களுடைய கூட்டணிக்கும் சீன சமூகத்திற்கும் இடையே கெரகான் கட்சி ஒரு முக்கியமான பாலமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நேற்று இங்குள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கெரகானின் 58வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் உரையாற்றிய சம்சுரி, மலேசியாவின் அரசியல் நிலப்பரப்பில் அரசியல் சமநிலையை உருவாக்குவதற்கு கெரகான் இன்னும் வலுவான பங்கை ஆற்ற வேண்டியது அவசியம் என்றார். நாட்டின் அரசியல் சமநிலையை வடிவமைப்பதில் குறிப்பாக பெரிக்கத்தான் கூட்டணிக்கும் சீன சமூகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு பாலங்களை உருவாக்குவதில் கெரகான் மிகவும் முக்கியமான பங்கை கொண்டிருப்பதாக நான் காண்கிறேன் என்றார். எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கும் சம்சுரி, கெரகானின் 58 ஆண்டுகள் என்பது வெறும் வரலாற்று மைல்கல் மட்டுமல்ல, இன்று வரை பொருத்தமாக இருக்கும் ஒரு முதிர்ந்த மற்றும் மிதமான அரசியல் அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். தேசிய அரசியலில் கட்சி தொடர்ந்து ஒரு மிதமான மற்றும் பகுத்தறிவு மிக்க குரலை தாங்கி செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் பன்முகத்தன்மை ஒரு பலமாக கருதப்பட வேண்டும் என்றும், இனம், மதம் அல்லது அரசியல் சார்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தவொரு மலேசியரும் ஓரம் கட்டப்படக்கூடாது என்றும் சம்சுரி தெரிவித்தார்.